ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஜகாத் மூலமாக எதை எதிர்பார்த்தாங்க? அதை யாருக்கு கொடுக்கணும்? குர்ஆனும் அதை சொல்லுது. ஃபகீர், மிஸ்கீன், இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க, நல்ல விஷயங்களுக்காக கடன் எடுத்து அதை கொடுக்க முடியாம கஷ்டப்படுற மக்கள். இதை நாங்க தேடி பார்த்து தான் ஜகாத்தை கொடுக்கிறோமா? இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு வசதியான ஊட தந்திருக்கிறான், கோடி கணக்கா சல்லியை தந்திருக்கிறான், எவ்வளவு பொறுமதியான வாகனங்களை தந்திருக்கிறான், எவ்வளவு தோட்டம் துறவங்கள் இருக்குது. ஆனா இந்த கோடியை வச்சு நான் எத்தனை ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, இஸ்லாத்துக்கு வந்த எத்தனை மக்களுக்கு நான் தொழிலுடைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்க. அல்லாஹ் எங்களுக்கு கணக்கு பார்க்காம தான் தந்திக்கிறான். நாங்க ஏன் கணக்கு பார்க்கிறோம்? எங்களுக்கு ஏன் எங்களோட பணத்தால் இந்த சேவைகளை செய்யலாம இருக்கு? எனவே அன்பான சகோதரர்களே, நாங்க கொடுக்கிற ஜகாத் அவங்க வார வருஷமும் ஹாஜியார் வருவாங்க, ஹாஜியார் தருவாங்க என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கப்படாது. சிலவங்களுக்கு அப்படியும் ஒரு ஆசை இருக்குது, நாங்க எப்பயும் பெரிய ஹாஜியாரா இருக்கணும், எங்களை ஒரு 1000 பேர் எதிர்பார்க்கணும், எங்களை நிறைய பேர் மதிக்கணும் என்றதில்ல உண்மையான முஸ்லிம். இந்த வருஷம் அவருக்கு கொடுத்தா வார வருஷம் அந்த தேவை அவருக்கு இருக்கப்படாது. எங்கட 1000 ரூபாய்க்கும் எங்களை ஒரு மூட்டை அரிசிக்கும் அவர் எதிர்பார்த்திருக்க கூடாது. மக்களை இன்னும் பிச்சைக்காரனாக மாற்றக்கூடாது. அல்லாஹ் ஜகாத்தை வச்சதே அந்த ஏழை மக்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் பூர்த்தியாகணும் என்றதுக்காக. எனவே மார்க்கம் சொல்லுது, அந்த ஃபகீர், அந்த மிஸ்கீன், அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நல்ல விஷயங்களுக்காக கடன் எடுத்து கஷ்டப்படக்கூடிய மக்கள் நீ நிறைய பேர் இருக்கிறான். பைத்து ஜகாத்துடைய சகோதரர்களை கேட்டு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 250-300 ஊட மிதிக்கிறாங்க. உம்மாவுடைய மரபுக்கு சல்லி இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறான். ஒரு வீட்டுல 4-5 பிள்ளைகள், அவங்கள படிக்க வைக்க சல்லி இல்லாம இருக்கிறான். ஒரு வீட்டுக்கு 4-3 குமரிகளை வச்சுக்கொண்டு வீட்டுல வேற அறைகள் இல்லாம இருக்கிறான். டொய்லெட்டுடைய வசதிகள் இல்லாம இருக்கிறான். எவ்வளவு பிரச்சனையோட மக்கள் இருக்கிறான். அப்ப நாங்க 1000-ஐயும் 50,000-ஐயும் 1,00,000 கொடுத்து போதுமா? இவங்க தேவைகளை எப்ப முடிக்கிற? அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க மாட்டானா? நாங்க இந்த ஊர்ல உழைக்கிறோம், சிலவங்க இந்த ஊர்ல உழைக்கிறாங்க, நாங்க கண்டில ஜக்காத்தை கொடுக்கிறோம், நாங்க கொழும்புல இருந்து ஜக்காத்தை கொடுக்கிறோம் என்று சொல்றோம். சம்பாதிக்க இந்த ஊர் நல்ல வேண்டாம், ஜக்காத்துக்கு ஏன் இந்த ஊர் சரியில்லை? அப்ப இந்த ஊர் மக்களுக்கு யாரு ஜக்காத்தை கொடுக்கிறது? நாங்க அவங்கள்ட்ட இருந்தானே உழைக்கிறோம், அவங்களோட சல்லிதான் நாங்க சாப்பிடுறோம். ஏன் அவங்களோட ஹக்கைகளுக்கு நிறைவேற்ற இல்லாம இருக்கு? எனவே அன்பான சகோதரர்களே, இது சீரியஸான ஒரு விஷயம். இது நாங்க பொதுப்போக்காக விடுற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. எனவே அந்த ஜகாத் நாங்க எந்த ஊர்ல சம்பாதிக்கிறோமோ அந்த ஊர் மக்களுக்கு தான் போகும், அந்த ஊர் மக்களுக்கு தான் போகும். அதே போல மார்க்கம் எந்த விதத்துல சொல்லுதோ அந்த அமைப்புல தான், அந்த மக்களுக்கு தான் அந்த ஜகாத் இது சேர வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, ஜகாத்துடைய சட்டங்கள் நிறைய இருக்குது, நிறைய இதனுடைய விளக்கங்கள் இருக்குது. எனவே எங்களோட ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளும் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க உலமாக்களை நெருங்கி எங்களோட பிரச்சனைகளை சொல்லி எங்களோட விஷயங்களை முன் வச்சு எங்களோட ஜக்காத்துடைய தெளிவுகளை பெற்றுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், ஸைத் இப்னு ஜுதான் என்ற ஒரு மனிதர். இவர் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தார். கோடீஸ்வரன் மட்டுமில்ல, ஆக பெரிய கொடை வள்ளலாகவும் இருந்தார். இவருடைய கொடை எந்த அளவுக்குண்டா, ஒவ்வொரு நாளும் இவரோட வீட்டுல சாப்பாடு ஆக்குவான், ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்காக சாப்பாடு ஆக்குவான். அந்த சட்டிகளுடைய ஒசரம் எந்த அளவுக்குண்டா, அதுல ஏறோணும் என்றா ஏணி வச்சுதான் ஏறும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு விருந்து கொடுத்தவர், பெரிய ஒரு சதக்கா செஞ்சவர். இவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஸைத் இப்னு ஜுதான் அவருடைய இவ்வளவு பெரிய சதக்கா எல்லாம் செஞ்சாரு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானா, அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்வானா? நபி அவங்க சொன்னாங்க, அவருடைய அந்த சதக்காவுக்கு எந்த கூலியுமே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? அவர் மௌத்தாகிற நேரம் முஸ்லிமாக மௌத்தாக. எனவே நாங்க எவ்வளவு கொடுத்தோம், எந்த அளவுக்கு உதவி செஞ்சுக்கிறோம் என்றது இல்லை, அல்லாஹ் சொன்ன முறையில கொடுத்தோமா? சிலவங்க சொல்லுவாங்க, அசத் நாங்க ஜக்காத் என்றது இல்லை, நாங்க நிறைய கொடுக்கிறோம், நிறைய உதவி செய்யறோம். நீங்க உங்களோட அந்த வார்த்தை உங்களுக்கு நல்லதா அழைக்கலாம், ஆனா அல்லாஹுடைய பார்வையில அதுக்கு எந்த பொறுமதியும் இல்லை.